குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நினச்சதுனால தான் அரசியலே மாறி இருக்கு. அரசியலை விட்டுருவோம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் மாற்றத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளும். அதனால் பல பேர் ஷேர் மார்க்கெட்டில் வராங்க, பல பேர் பிஸ்னஸ் மேனாக மாறுறாங்க, சில பேர் சின்ன சின்ன தொழில் பண்ணி வாடகை சம்பாதிக்கிறாங்க, சில பேர் மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம வாழ்க்கையை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அது இதுதான்: என் வாழ்க்கையை நான் மாற்றணும், நான் இன்னும் நல்ல நிலைமைக்கு போகணும், நான் சந்தோஷமாக வாழணும், அதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி: வாழ்க்கையை மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நாம் அதுக்கு தயாராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல அதுக்கு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. பல பேர் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, ஆனால் அவங்க தினசரி செய்யும் செயல்களை மட்டும் பழைய மாதிரியே தான் இருக்குது. ஒரு விவசாயி ஒரு விதையை நட்டுட்டா மறுநாளே மரம் ஆகுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையிலும் மாற்றம் ஒரு நாளில் வராது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மாற்றம் அப்படின்றது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு பழக்கம். பல ஆய்வுகள் காட்டுவது என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்கன்னா, ஒரு சிறிய செயலை தொடர்ந்து செய்வதால் தான் நீண்ட கால மாற்றத்தை உருவாக்க முடியும். இலக்கு வச்சு செயல்படுவதும் தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கங்களை உருவாக்குவதும் தான் இந்த மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் ஒரு நாளில் டாப்பராக மாறிடுறானா? கிடையாது. ஒரு தொழிலதிபர் ஒரு நாளில் கோடீஸ்வரனாக மாறிடுறானா? அதுவும் கிடையாது. ஒரு விளையாட்டு வீரர் ஒரே நாளில் சாம்பியனாக மாறிடுறாரா? அதுவும் கிடையாது. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட போராட்டத்துக்கு அப்புறம் பல வருடங்களை கழித்து தான் அந்த கோலை ரீச் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருக்கும் இங்கே ஒரு ரகசியம் கண்டிப்பாக இருக்கும். அது என்னென்னா, அந்த ரகசியம் தான் கன்சிஸ்டன்சி. தினமும் அது சம்மந்தமாக கொஞ்சமாவது முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கன்சிஸ்டன்சி. இது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாலும் அதனால தான் நான் ஒவ்வொரு ஆடியோலையும் சொல்கிறேன், வீடியோலையும் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்துருங்க. அது ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், லாஸாக இருக்கட்டும், பெரிய லாஸ்லேருந்து சின்னதாக கொண்டு வந்துடுங்க, சின்ன லாபத்துலேருந்து பெரிய லாபத்துக்கு போங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுவது, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி செல்வது தான் ஒரு மாற்றம். நிறைய பேர் வாழ்க்கை மாற்ற பெரிய மோட்டிவேஷன் தேடுறாங்க, ஆனால் உண்மையிலே வாழ்க்கையை மாற்றுவதுக்கு மோட்டிவேஷன்லாம் தேவை கிடையாது. அங்கே தேவை டிசிப்ளின் மட்டும்தான். மோட்டிவேஷன் வந்தால் மட்டும் எல்லா வேலையும் ஈஸி ஆகிடுமா என்ன? கிடையாது. மோட்டிவேஷன் இல்லாத நாள்லேயும் அந்த வேலையை வெற்றிகரமாக எப்படா செய்கிறது அப்படின்றது தான் வேணும். ஒன்றும் இல்லை, ஒரு நாள் ஜிம்முக்கு போவது சாதனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதனை கிடையாது. தொடர்ந்து ஒரு வருஷமாவது நம்ம ஜிம்முக்கு போனால் தான் அது ஒரு சாதனை. ஒரு நாளில் புத்தகத்தை படிக்கிறது ஒரு சாதனையாக கேட்டால், ஒரு நாளில் புத்தகம் படிக்கிறதெல்லாம் சாதனை இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது ஒரு நாளைக்கு 10 பக்கமாவது படிக்கணும், அதுதான் சாதனை. ஒரு பழக்கத்தை பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். தொடர்ந்து செய்யப்படும் சிறிய செயல்கள் தான் காலப்போக்கில் பெரிய விளைவுகளை உருவாக்கும் அப்படின்ற நடத்தை மாற்றம் குறித்து தான் பல ஆய்வுகள் சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம வாழ்க்கையை மாற்ற வேணும்னா முதல்ல நம்ம சூழ்நிலையை மாற்ற வேண்டும். இது கண்டிப்பாக தெரியணும். எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, ரிலேஷனு இவங்கெல்லாம் இருந்தால் உங்கள் எண்ணம் கண்டிப்பாக அங்கே ஈடேற வாய்ப்புகளே இல்லை. உங்கள் எண்ணங்களும் அங்கே குறையாகிட்டே தான் இருக்கும். எப்போதுமே முன்னேற நினைக்கும் மனுஷங்க கூட இருந்தால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேறும். ஏன்னா நீங்கள் அதிக நேரம் செலவிடும் மனிதர்களின் சராசரியாகவே நீங்கள் மாறிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுரையில் சொல்கிறாங்க. நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ நீங்கள் அந்த மனுஷங்களோட பாதியாக நீங்கள் மாறிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு அரட்டை அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட முக்கியமான பிரதான குறிக்கோள்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது அது எதுவுமே ஈடுபடாது. நீ அவங்க கூடவே சேர்ந்து அவனோட ஒரு மறு பிரதிபலிப்பாக தான் மாறுவே அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஆய்வு அறிக்கையிலையும் சொல்கிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், தோல்வியை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. தோல்வி என்பது ஒரு வாழ்க்கையை முடிச்சு விட்டுறாது. அதோட ஆஹா இந்த தோல்வி வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அடையாளம்லாம் அது கிடையாது.
அது நீங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு ஒரு சிம்பல் தான், ஒரு அடையாளம் தான். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கும்போது எத்தனை முறை அது கீழே விழுது? 100 முறை விழுமா? 200 முறை விழுமா? ஆனால் அந்த குழந்தை நான் விழுந்து விட்டேன், நான் விழுந்துக்கிட்டே இருக்கேன், இனிமேல் என்னால் நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி அது திங்க் பண்ணுமா? இல்லை சொல்லுமா? கேட்டால் சொல்லாது. ஏன்னா அது மீண்டும் மீண்டும் எழுதுக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஓடுது, ரன்னிங் ரேஸ் கலந்துக்குது, நல்லா வேகமாக நடக்குது, சைக்கிள் ஓட்டுது, எல்லாம் ஓட்டுது. எதனால்? இந்த ஒரு மாற்றம் தான். நான் விழுந்துட்டேன், இனிமேல் என்னால் நடக்க முடியாது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நடக்க முடியாது. ஆனால் குழந்தை அதெல்லாம் மீறி மீண்டும் மீண்டும் எழுந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விதியை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். நம்ம விழலாம், தோக்கலாம், ஆனால் அந்த இடத்துலயே நின்றக்கூடாது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றணும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு பெரிய பெரிய முடிவு எடுக்கும்போதும் அதில் சில சறுக்குகள் வரதான் செய்யும். அதை நம்ம பொருட்படுத்தவே கூடாது. ஒரு சின்ன பழக்க வழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தினமும் ஒரு 15 நிமிஷம் படிங்க, 20 நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் இலக்கு, உங்களோட கோல் எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? தினமும் உங்களை மேம்படுத்த ஒரு விஷயமாவது செய்யுங்க. ஏன்னா ஒரு நாளில் மாற்றம் வாழ்க்கையை மாற்றாது. ஆனால் தினசரி மாற்றம் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். ஓகேங்களா? இதுக்கு 1000 உதாரணம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன், நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஃபாதரே எடுத்துக்கலாம், சில பேர் அவங்க அம்மாவே எடுத்துக்கலாம். தினசரி வாழ்க்கை மாற்றம் தான் உங்களை பெரிய லெவலில் இன்றைக்கி மாற்றி உங்களை ஒரு பெரிய மனுஷனாக கொண்டு வந்திருக்கு. இது உண்மை தானே? அப்போது ஒரு சின்ன பழக்க வழக்கம் தானே இப்போ இந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்றைக்கி செய்கிற சிறிய செயல்தான் நாளை உங்களுடைய பொன்னான எதிர்காலத்தை உருவாக்கும். ஆகவே பெரிய வெற்றியை பார்த்து கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன முன்னேற்றத்தை பற்றி மட்டும் இப்போ கவலைப்படுங்க. ஒரு வருஷம் கழித்து நீங்கள் உங்களையே பார்த்து ஆச்சரியப்படுற லெவலுக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. வாழ்க்கையை மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சூழ்நிலையை குறைய சொல்லாதீங்க. அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்காதீங்க. மற்றவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே தினமும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க, மேம்படுத்திக்கிட்டே இருங்க உங்களை. அப்போது தான் வாழ்க்கை தானாகவே மாறும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயமா இருந்தது. ஒரு ஆத்தர் எழுதியிருந்தார். அதையே நான் ஒரு ஆடியோவாக உங்களுக்கு போடுறேன். அதாவது வாழ்க்கையை மாற்றத்துக்கு பல வகையான உண்மைகள் இருக்குது. வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் வேணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். தினமும் இதை செஞ்சால் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்ற மாதிரி திங்கிங் இருக்குது. ஒரு வெற்றியாளரின் ரகசியம் என்ன, அதை நான் எப்படி தேர்ந்தெடுத்து செயல்படுவது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது. வாழ்க்கையை மாற்றத்துக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து அதை தொடர்ச்சியாக பண்ணும்போது அது ஒரு பெரிய வெற்றியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இது மோட்டிவேஷன் ஆடியோவாக தான் இருக்கும். பல பேருக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கோம், தோற்றுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சின்ன சின்ன ப்ராஃபிட் பிடிங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது இந்த ஒரு ரீசனுக்காக தான். இந்த சின்ன சின்ன ப்ராஃபிட் தான் ஒரு நாள் உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறதுக்கான ரீசன், இந்த மாதிரி பல ஆத்தர் எழுதி வச்சுருக்க அழகான கருத்துக்களை பேஸ் பண்ணி தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது கண்டிப்பாக உங்களோட இந்த மார்க்கெட் சம்மந்தமான, ட்ரேடிங் சம்மந்தமான அறிவை கண்டிப்பாக மேம்படுத்தும், உங்களுடைய லைஃப்பை கொஞ்சமாவது மாற்றும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் இந்த ஆடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.